இது ஊரல்ல, உணர்ச்சியின் உச்சம். இது மண்ணல்ல, மானரோசத்தின் மறுபெயர். ஊரணி தொடங்கி ஊரிக்காடு வரைக்கும் ஈழம் மட்டுமே பேச்சு. வல்வெட்டி தொடங்கி கம்பர்மலை வரைக்கும் வரலாறாய் ஆகிப்போச்சு. ஆதிகோவிலடி சந்தி இங்கிருக்கும் பகுதிகளில் தனித்துவமானது. பல சந்தைகள் இருந்தாலும் கடல் தொழில் செய்பவர்களும் கடலுணவு கொள்வனவு செய்பவர்களும் சந்திக்கும் இடமாக இது அமைய பெற்றது. பாரம்பரியம் மாறாது பல்வேறு விடயங்களை இங்கே காண முடியும். அதிகமாய் கரையெங்கும் வள்ளங்கள் அணிவகுத்து நிற்கிறது. விடிகாலையில் கடல் கிழித்து வலை தட்டி மீன் சேர்த்து வந்த அவை இளைப்பாறுகின்றது. ஆழ்கடலுக்கு செல்லும் படகுகள் சற்று ஆழமான பகுதியில் தரித்து நிற்கிறது. கடலில் பிடித்த மீன்கள் துடிக்க துடிக்கவாய் இந்த சந்தையில் கூறி விற்கப்படும். சில்லறை வியாபாரம் என்பதை தாண்டி மொத்த வியாபாரமே இடம்பெறுகிறது. அதிக நேரம் இந்த சந்தை நீடிக்காது. சில மணித்துளிகளுக்குள் எல்லாமே முடிந்துவிடும். தனியே கடலுணவுகள் மட்டுமன்று, தமிழத்தை விளைந்த மரக்கறிகளை விற்பதற்காய் பலர் இதன் அருகிலே ஒன்று கூடுவர். செயற்கை பசலைகளால் வாழ்வு மங்கும் இந்த காலத்தில் இயற்கை பசலை துணை கொண்டு விளைபொருட்கள் விற்கப்படுவது இந்த பகுதியின் இன்னொரு சிறப்பு. கம்புக்கூடையில் மூக்கை நீட்டியபடி முரலும் உருண்டு திரண்ட ஒட்டி திரளியும் நீள வாளோடு திருக்கையும் கடல் கடந்து நிலம் பெறுகிறது. ஆதிகோயிலடி மக்களுக்கு சொந்தமான இந்த சந்தையின் பின்னால் பல்வேறு அழுத்தங்கள் இருப்பதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இந்த சந்தையை நிறுத்தி ஏனைய பகுதிக்கு கொண்டு செல்ல உள்ளூராட்சி மன்றங்கள் முயற்சிக்கிறது. இதற்கு அருகில்தான் ஆதிவைரவர் ஆலயம் இருக்கிறது. மக்கள் அனுசரணைகளோடு ஆலயம் விதானங்களோடு விரிந்து நாடிவரும் பக்தர்களை நல்வழிப்படுத்துகிறது. பரந்த வெண்மணல் பரப்புகள் ஆலயத்திற்கு அதிகமாய் அணி சேர்க்கிறது. ஏனைய பகுதிகளில் எல்லா வளமையொன்று இங்கிருக்கிறது. பிடித்து விற்கப்படும் கடலுணவுகளில் கோவிலுக்கென்று ஒவ்வொரு பங்கும் ஒதுக்கப்பட்டு கோவிலுக்கும் அதன் அபிவிருத்திகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இச்சந்தையை குறித்த பகுதியிலிருந்து அகற்றுவார்களானால் தமது பகுதி அபிவிருத்திக்கு கிடைக்கும் வருவாய் இல்லாமல் போய்விடும் என்பது அவர்களது கவலை. தைத்திருநாளன்று வெள்ளையில் மாலை நேரத்தில் பட்டப்போட்டி நடக்கும். வருடா வருடம் இந்த விழாக்களை காண்பதற்கு பலர் கூடுவர். இடையில் நாட்டில் நிலவிய போர்க்கால நிலைமைகளால் தடைப்பட்டிருந்தது. சில வருடங்களுக்கு முன்னர் மீண்டும் இது ஆரம்பிக்கப்பட்டது. நாட்டு நிலைமைகள் ஓரளவு சீரானதால் இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பட்டுப்போட்டி என்றவுடன் உதயசூரியன் உல்லாச கடற்கரை தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். மைதானம் ஒன்று, கூடவே சனசமூக நிலையம், ஆலயம் என கட்டமைக்கப்பட்ட வாழ்வியல் முறைகளை இங்கும் காணலாம். பிறந்து வளர்ந்ததெல்லாமே கடற்கரையோடு இருக்கிற அம்மாச்சி விட்டதான் என ஆரம்பிக்கிறார் இளையவர் ஒருவர். யுத்தம் இடங்களையும் மனிதர்களையும் பிரித்து போட்டாலும் மதவழியையும் எங்களையும் பிரித்துவிட முடியாது என்று நீட்டுகிறார் அவர். கலை, கலாச்சாரம், பண்பாடு, விளையாட்டு என எல்லா துறைகளிலும் பரந்து பணியாற்றுவதால் உதயசூரியன் கழகம் என்ற பெயரில் அமைப்பை நடத்தி வருகின்றனர். 1949ஆம் ஆண்டு விக்னேஸ்வரா சனசமூக நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. வானொலி வசதிகள் இல்லா காலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில வானொலிகள் சில பணம் படைத்தவரிடம் இருந்தது. அப்போது வானொலி கேட்பதற்கும் செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் இந்த கடற்கரையைத்தான் எல்லோருமே நாடி வருவர். வல்வெட்டித்துறையில் முதலாய் இங்குதான் வானொலி ஒன்று கொணரப்பட்டதாக இன்னும் சிலர் சொல்வர். இதற்கு அருகில் உள்ள கப்பல் கிழவன் ஆலயம் பிரசித்தமானது. பாரம்பரிய கலை வடிவமான நாடகம் இங்குதான் தோற்றம் பெற்றிருக்கிறது.
பலருடைய பங்களிப்போடு கடற்கரையோரமாய் உதயசூரியன் கழகத்தின் விளையாட்டு மைதானம் அழகுற காட்சி தருகிறது. சின்னஞ்சிறார்களுக்கான முன்பலியும் இங்கே இருப்பதால் அதிகம் மழலைகளை இந்த பக்கம் காணலாம். பாரம்பரியம் காக்கும் பகலவன் மண்தான் வல்வெட்டித்துறை.